பரவாயில்லையே, சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க. சார், கால் டாக்ஸி டிரைவர்னா சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு போகணும். அதான் பழகிருச்சு. சரிதான். வாங்க தம்பி, காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, பரவாயில்ல. கால் டாக்ஸி டிரைவர்ன்றீங்க, மாதம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? சார், அது டியூட்டியை பொறுத்து மாதம் ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் கிடைக்கும் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. இப்போ இருக்கிற லவர்ஸ் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படுறாங்க. ஏன் தெரியுமா? சென்னையில் வீட்டு வாடகை, மளிகை ஜாமான், குழந்தைகள் படிப்புன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. இப்போது நீங்கள் வாங்குகிற சம்பளம் போதுமா? என் பொண்ணை எப்படி இந்த சம்பளத்தில் சந்தோஷமாக வச்சுப்பீங்க? சார், கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க சார். எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு சீட்டு போட்டிருக்கேன் சார். அது கிடைச்சதும் டியூ போட்டு சொந்தமாக ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன் சார். கார் டிரைவர்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த காலத்தில் வைக்கப்படுறாங்க. ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க. ஓகே, என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் இதை பற்றி யோசிக்க எனக்கு டைம் கொடுங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு சின்ன கண்டிஷன். கார் வாங்கின பிறகு தான் என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுப்பேன். கண்டிப்பாக சார். காரை வாங்கிட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி தம்பி. ஓகேம்மா, வரேன் சார். வாங்க. வரேம்மா. வாங்க தம்பி. எவ்வளோ கிடைக்கும்? தருவாங்க. மச்சான் பொட்டலண்டா, பார்த்து பேசு மச்சான். இல்லை செட்டில் ஆயினும்டா. சேட்டுக்கே அவ்வளோ கிடைச்சா இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? நம்ம கிடைக்க வேண்டிய அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்டா. ஃபாரின் டிஸ்கவுண்ட் தானே எடுக்கிறான். பொட்டலாம் வந்துடா, ரிஸ்க் எடுக்கிறது நம்ம தானே. பவுடர் கை மாற்றி விட்டா நம்ம ஷேர் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும்டா. என்னையா? ஒன்றும் இல்லை சார். ஆ ஆ டேய், அவனை பார்த்தியா? எதுக்கு வண்டியை நிப்பாட்டினீங்க? சார், வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். சரி, போயிட்டு வாங்க. ஹலோ, சொல்லு மாப்ள. எங்கடா இருக்க? என்ன மாப்ள, ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, நீ பிக்கப் பண்ண சொன்னிய கஸ்டமர் 4 பேர். அவங்க பொட்டலங்கட்டிலலாம் பேசிக்கிறாங்கடா. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ பண்ணுறாங்களான்னு பயமாக இருக்குடா மாப்பிள்ள. மாப்ள, நீ ஒன்றும் பயப்படாத. சரி, இப்போ நீ எங்கே இருக்க? நான் இப்போ ஹலோ 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 மாப்ள, நான் பேசுறது கேட்குதா? நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நேற்று இரவு வண்டலூர் புறவழிச்சாலையில் கால் டாக்ஸி ஓட்டுநரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் காரை கடத்தி சென்றுள்ளனர். இந்த தொடர் கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மத்தியிலும் இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலையான கால் டாக்ஸி ஓட்டுநரின் உடல் அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரின் உறவினர்களிடம் பேசுகிறேன். என்ன சொல்லு? சார், என் ஃப்ரெண்டு கால் டாக்ஸி டிரைவர் கமல்நாதன் கொலை விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசுவேன். என்ன சொல்லு? அதான் சார், என் ஃப்ரெண்டு கமல்நாதனை கொலை பண்ண அக்யூஸ்டோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு சார். என்னது சார்? அந்த ஃபோன் நம்பரை வச்சு எப்படியாவது அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடலாம்ல? இந்நேரத்துக்கு அந்த அக்யூஸ்ட் 1000 ஃபோன் நம்பரை மாத்திருப்பான். இதையெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காது, புரியுதா? இப்ப என்ன பண்ற? நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வா.
சரிங்க சார். வணக்கம் சார். இவங்களாம் யாரு? இவர் கால் டாக்ஸி டிரைவர் சார். சார் வணக்கம் சார். நானும் கால் டாக்ஸி டிரைவர் தான் சார். இவங்க கமல்நாதனோட ஒய்ஃப். வணக்கம்யா. இவங்க கமல்நாதனோட அம்மா சார். வணக்கம்யா. சார் சீக்கிரமாக அக்யூஸ்டை பிடிங்க சார். அப்போ தான் கால் டாக்ஸி டிரைவர்லாம் நிம்மதியாக இருப்போம். இப்போலாம் எந்த கஸ்டமரை பார்த்தாலும் அக்யூஸ்ட் மாதிரியே தெரியுறாங்க சார். டியூட்டிக்கு போகவே பயமாக இருக்குது சார். என் குடும்பத்துக்கு என் புள்ள ஒருத்தன் தாயா. கால் டாக்ஸின்னு ராவும் பகலும் கஷ்டப்பட்டு கடைசியில என் பிள்ளைய இல்லாம பண்ணிட்டாங்களே. சார் எங்க வீட்டுக்கார கொலை பண்ணவங்கள எப்படியாவது கண்டுபிடிங்க சார். கவலைப்படாதீங்க, எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ணிடுவோம். புரியுதா? ஏமா புருஷ சேர்த்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொருத்தனை செட் பண்ணி கூட்டின்னு வந்திருக்க. அப்படிலாம் இல்லம்மா சார், நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க இல்ல சார். சுமார்மா சார் தான் விசாரிச்சுட்டு இருக்காருல்ல. யோ ஓகே சார். இங்க பாருமா, என்ன பேசுறதுன்னு தெரியாதா? அவங்கள பார்த்து அப்படி சொல்ற? சாரி சார். உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் சார். நாங்கள் சிட்டி கமிஷனர் போய் பார்க்குறோம். இல்லைன்னா மனித உரிமை கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். யோ இப்போ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற? நாங்கள் எதுக்கு இருக்கோம்? இந்த கேஸை நான் தானே டீல் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் அக்யூஸ்ட்டை பிடிச்சிருவோம். புரியுதா? இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கிளம்பு, கண்டிப்பாக பிடிச்சிருவோம். போங்க. சரி சார். கண்டிப்பாக பிடிச்சலாம். போங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்த கமல்நாதன் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கலகலன்னு இருந்தான். ஆனால் இன்னைக்கு அவன் நம்ம கூட இல்லை. அவன் மொத்த குடும்பமே உறைஞ்சி போயிருக்குண்ணே. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏய், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட இனி என்ன பண்ணலான்னு யோசி. என்னென்ன பண்ணுறது? ஏதாவது செய்யணும்டா. நம்ம நண்பர் கமலநாதன் உயிரை விட்ட மாதிரி இன்னொரு கால் டாக்ஸி டிரைவர் சாகக்கூடாது, சாகம் விடக்கூடாது. நம்மளாம் சாதாரண கால் டாக்ஸி டிரைவருங்க. நம்மளால் என்ன செய்ய முடியும்? டேய், இன்னைக்கு கமல்நாதன், நாளைக்கு நீ, நாளான்னைக்கு நான், அதுக்கப்புறம் இவன், இப்படி எல்லாரும் செத்துக்கிட்டு தான் இருக்கணுமா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. சரிதான், அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. யாரு? போலீஸா? தம்பி, நான் ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன் பிசி குமரவேல் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியாக பேசணும். பார்க்க முடியுங்களா? எங்கே வரணும் சார்? இன்னைக்கு ஈவினிங் எங்கன்னா போரூர் முண்டக்கணிமன் கோயில் தெருக்கு வந்திருப்பா. ஓகே சார், கண்டிப்பாக வந்துடுறேன். மறக்காமல் வந்திருப்பா. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? தம்பி, அன்னைக்கு கார் மெக்கானிக் ஷெட்டில் வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு போனீங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இந்த அப்படி எப்படி என்கிட்டயே வந்து கமிஷனர்கிட்ட போவேன், மனித உரிமைகள் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறான். பார்த்தியா? காரில் கஞ்சா கடத்துறான்னு சொல்லி 6 மாசத்துக்கு உள்ள போட்டலாமா? ஆமா சார், கஞ்சா கேஸ் போட்டு உள்ள தள்ளினாதான் அவங்களுக்கு புத்தி வரும். அப்பதான் அதுவும் இல்லாம நம்ம வேற கேஸ் இல்லாம இருக்கும். என்கிட்டயே மாட்டுவானுங்கல்ல, பார்த்துக்கிறேன். தம்பி, போலீஸுக்கு ஒருத்தனை பிடிக்கலனா அவனை எது வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. போலீஸ்கிட்ட மட்டும் நண்பனாகவும் இருக்கக்கூடாது, பகையாளியாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பகையாளியாக மட்டும் ஒருத்தனை நினச்சிட்டாங்கன்னா அவனை பழி வாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. நானும் போலீஸ்காரன் தான்ப்பா. ஆனால் எனக்கு மனசாட்சி இருக்கு, மனசு கேட்கல. அதான்ப்பா உங்ககிட்ட சொல்லிட்டேன். உன்னை பார்த்தா பாவமாக இருக்குப்பா, எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. இப்போ சொல்லுங்க, போலீஸ் எப்படி நம்புறது? கமல்நாதன் கொலைக்கு நியாயம் எதிர்பார்க்க முடியாது. அவன் பார்த்துக்குவான், இவன் பார்த்துக்குவான்ட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் நாமளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இவன் சொல்றது கரெக்டு தான்டா. முடியாதுன்னு முணுமுணுத்துட்டு இருக்கிறத விட முடியும்னு முயற்சி செஞ்சு பார்த்தா எல்லாம் முடியும்டா. நம்ம நண்பர் சாவு காரணமானவனை சும்மா விடக்கூடாது. ஓடு, துரத்து, கண்டுபிடி, நாங்களும் கூட இருக்கோம். ஏமா ஒரு மாதிரியா இருக்கு?
இவ வேற. இப்பெல்லாம் அவன் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான். ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்றான். கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு நல்லாவே தெரியுமா, கால் டாக்ஸி டிரைவருக்கெல்லாம் ஒரே மாதிரி மனோபாவம் இருக்காது. நிரந்தர வருமானமும் கிடையாது. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம சொந்தத்திலே மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிடுறேன். நிரந்தர வருமானம், ஃப்ளாட்ஸு, காரு, சேவிங்ஸ்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அவன் சொந்தமாக கார் வாங்க போகிறேன்னு சொன்னான். வாங்குவானா மாட்டானான்னு கூட தெரியல. அவனை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருப்பியான்னு சொல்ல முடியாது. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். இவ லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்கல்ல, இப்ப புரியுதா? எதுக்கு ஃபோன் மேலே ஃபோனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுற? ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன், புரிஞ்சுக்க. அப்படியா? என்கிட்ட பேசுறதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஆசாசியா உன்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்ற. இப்பெல்லாம் சரியா பேச மாட்டேங்கிற, சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிற. ஏன்? நான் தான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணேன். அது உனக்கு பிடிக்கல? ஆமா, என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னா. என்ன சொன்னாங்க? கால் டாக்ஸி டிரைவர்லாம் நம்பாத, கார் கேர் அடிக்கடி மாத்துற மாதிரி பொண்ணுங்களையும் மாத்துவாங்கன்னா. அவ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. கால் டாக்ஸி டிரைவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? டெய்லி ரோட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்ல எத்தனையோ கார் டிரைவருங்க கை காலையிலேருந்து வீட்டில் இருக்காங்க, போய் பாரு. டெய்லி 400 கிலோமீட்டர் கார் ஓட்டினா உடம்பு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? போகிற ஊரில் ராத்திரி பகல்னு பார்க்காம பாத்ரூம் கூட போக முடியாமல் எவ்வளோ அவஸ்தைப்பட்டு இருக்காங்க தெரியுமா? வெளியூருக்கு வண்டி ஓட்ட போனா எப்போ சாப்பிட போகிறேன்னு தெரியாமல் ரோட்டில் கிடைக்கிறத சாப்பிட்டு கார்லேயே தூங்கி எந்திரிச்சிருக்கோம். அதை அனுபவிச்சிருக்கியா? ஏசிலேயே தூங்குற நீ 1 மணி நேரம் உச்சி வெயிலில் காரில் உட்காந்து தூங்கிருக்கியா? பொங்கல் தீபாவளின்னு கூட பார்க்காம உன் குடும்பத்தை பிரிஞ்சிருந்து அழுதுருக்கியா? டியூட்டிக்கு போன டிரைவர் பாதுகாப்பாக வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் தவிச்சிட்டு இருப்பாங்களே, அது உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டிரைவரும் சாவை நோக்கி தான் வேலை செய்கிறாங்க. ஸ்டேரிங்கை பிடிச்சி கையே காப்பு காய்ச்சி போச்சு. கட்டாத சம்பளம், கிடைக்காத மரியாதை, மலராத சந்தோஷம், தொலையாத சோகம், இப்படி தான் டிரைவரோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. புரியுதா? சோ சாரி சரவணா, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இனிமே டிரைவருங்களை பத்தி தப்பா பேச மாட்டேன், உங்களையும் தப்பா நினைக்க மாட்டேன். ஓகேவா? சாரி ப்ளீஸ். பாய். தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கால் டாக்ஸி டிரைவர்களை கொடூரமாக கொலை செய்துவிட்டு காரை கடத்தும் மர்ம கும்பலை பிடிக்க உதவி ஆணையர் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன குமரவேல் சௌக்கியமா? நல்லா இருக்குங்க சார். ஆமாம், இன்ஸ்பெக்டர் எங்க? சார் அவர் மெடிக்கல் லீவில் இருக்காருங்க சார். அப்படியா? ஆமாம் சார். ஓகே. கால் டாக்ஸி டிரைவர் மர்டர் கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். நீங்களும் என் கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணணும், ஓகேவா? ஓகே சார். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா கால் டாக்ஸி ஆஃபீஸ்க்கும் உடனே ஃபேக்ஸ் அனுப்பணும். அனுப்பிடுவோம் சார். நம்பர் 1, சந்தேகப்படுற மாதிரி யார் கேப் புக் பண்ணாலும் இமீடியட்டாக அவங்க கண்ட்ரோல் ரூமை காண்டாக்ட் பண்ணணும். ஓகே சார். நம்பர் 2, அவங்க காண்டாக்ட் பண்ணுற செல் நம்பரும் அவங்க கொடுத்துருக்க ஐடி நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லுங்கள். சரிங்க சார். நம்பர் 3, இம்மீடியட்டாக எல்லா கால் டாக்ஸிக்கும் ஜிபிஎஸ் மஸ்ட் வச்சே ஆகணும். ஓகே சார். ராமதாஸ் சார், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். உங்களுக்கும் தான். ஓகே சார். சொல்லாரி, என்ன செலவு கொஞ்சம் பணம் வேணும். ஷெட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ. ஓகே? என்னண்ணே, அந்த பசங்க பணம் கேட்டா கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுத்துட்டு இருக்க? அன்னைக்கு அந்த பையன் என்ன துள்ளுனா மறந்துருச்சா? அண்ணா, நீங்கள் ஒன்றும் பணம் சும்மா தரல.
டிரைவரை கொண்டுட்டு காரை கடத்திட்டு வந்து தரோம். அதுக்கு தான் பணம் தரீங்க. டிரைவரை தூக்குன எங்களுக்கு வாழை தூக்க எவ்வளோ நேரம் ஆகும்? பார்த்து இருக்க சொன்னேன், நல்லதுக்கு இல்லை. டேய் ஓவரா சீனா போடாத, சீன் ஆயிடும். பயம் தானே முக்கியம். பயம் போச்சுன்னா நம்ம இடத்துக்கு பசங்க வந்துடுவாங்க, தனியாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. அவங்க பயத்தோடு இருந்தாதான். நல்லா யோசிச்சுப்பாரு. ஹலோ, சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் சரவணன் பேசுகிறேன். சொல்லு தம்பி, என்ன விஷயம்? என்ன திடீர்னு கால் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை சார், உங்களை நேரில் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃப்ரீயாக இருக்கீங்களா சார்? சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? சார், காரை திருடுறவன் விற்கிறவன் யாராவது ஒருத்தனை சொன்னீங்கன்னா போதும், என் ஃப்ரெண்டை கொலை பண்ண மொத்த கேங்கி நான் பிடிச்சிருவேன். பிடிச்சிடுவீங்களா? இங்க போலீஸே குற்றவாளியை கண்டுபிடிக்க திணறிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய நெட்வொர்க் தம்பி, செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கும். குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அப்போதைக்கு அப்பவே பேசி போலீஸ் ஸ்டேஷன்லயே கேஸை க்ளோஸ் பண்ணுவோம். சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு போலீஸ்காரனா அதை நாங்கள் வெளியில சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டோம். அதான் எங்க ரூல்ஸ். கொலை செய்யப்பட்ட கால் டாக்ஸி டிரைவர் உங்க ஃப்ரெண்டுங்கிறனால நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த கேஸை லீகலா மூவ் பண்றதை விட அன்அஃபிஷியலா மூவ் பண்ணுங்க. நான் ஒரு வக்கீல சொல்றேன், நீங்க அவரை போய் பாருங்க. மேக்ஸிமம் கார் திருடுற கேஸில் நான் தான் அப்பீர் ஆவேன், பெயில் போடுவேன். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கால் டாக்ஸி டிரைவரை கடத்தி கொலை பண்ணுற கேஸில் நான் அப்பீர் ஆனதில்லை. நான் வேணால் பழைய அக்யூஸ்ட் நேம் லிஸ்ட்டெல்லாம் தரேன், நீங்கள் வேணால் விசாரிச்சு பார்த்துக்குங்க. ஓகே சார். என்னத்துல சொல்ற? கால் டாக்ஸி டிரைவரை மர்டர் பண்ணிட்டு காரை தூக்கிட்டாங்களா? இத பாரு தல, எவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் அசால்ட்டா தூக்குவேன். அதுக்குன்னு ஒரு டிரைவரை மட்டை பண்ணிட்டு காரை தூக்குற மட்டமான ஆள் நான் கிடையாது, புரிஞ்சுதா? ஏய், நீ சொல்ற மாதிரி நீ யாருன்னு தெரியாது, புரியுதா? ஜெயில இருந்து வந்து 4 நாள் தான் ஆச்சு, இன்னும் தொழில் கொடுப்பால, கையில ஒரு பைசா கூட இல்ல. செம்ம காணில் இருக்கிறான், போயிடு ஒரு அடியா.